ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஆர்பி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மர் லவ் அப்படின்ற லீமிங்கோட ஒரு ட்ராமா தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அங்கே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நீ வந்து ஹீரோயினை பார்த்தியா? ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோயினை தானே சைட் வச்சுட்டு இருந்தேன், அதுக்கு ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அவளை எப்போ கடைசியாக பார்த்தேன்னு கேட்கும்போது ஹீரோ வந்து நான் பார்க்கவே இல்லை அவளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ப மாட்டாங்க. ஏன்டா நீ இப்படிலாம் சொன்னால் நாங்கள் இதை வந்து நம்பிடுவோமா, யாருக்கு அதில் பூசுத்தை பார்க்குற அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க உட்காந்துருக்க இடத்துக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு பையனோட பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, பரவாயில்லடா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது, உன்னை விட அழகாகவே இருக்கானே பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவன் ஒன்றும் என்ன மாதிரி அழகாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் எங்கள் கண்ணுக்கு அப்படி தான்ப்பா தெரியுது, அவன் உன்னோட அழகாக இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி வெறுப்பேற்றுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவளுக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, அவன் அழகாகவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பாசத்தில் பேசிகிட்டு இருப்பார். ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்தில் உட்கார, நீங்கள் அது வந்து உங்கள் பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஹீரோயின் வந்து அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. பட் ஹீரோ வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டார். அது வந்து பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, இவளுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை விட கொஞ்சம் ஏஜில் வந்து பெரியவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவன் வந்து அப்ராட் படிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தியா ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு கலாய்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் அப்ராட் போகிறதுனால என்னையும் வந்துட்டு கூப்பிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அவரோடது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்கிட்ட இருக்குது, நான் வந்து ஃபோட்டோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோனை எடுத்து ஃபோட்டோலாம் காமிப்பாங்க. அதை வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, பரவாயில்ல அழகாக இருக்கார், ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு அவன் ஒன்றும் ஸ்மார்ட்டாலாம் இல்லை, இந்த மூஞ்சியாக போய் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே இருக்க லவ்வில் அந்த ஆளை கழுவி ஊற்றிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின்ட்டு இந்த ஆளுக்கு என்ன குறைச்சல, அவர் வந்து நல்லா இருக்கார், அழகாக இருக்கார், என்னை வந்து புரிஞ்சுக்குவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து அவங்க கூட அப்ராட் போக போகிறேன், நானும் வந்துட்டு அங்கே போய்ட்டு அவங்க கூட இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு யார் கூப்பிட்டாலும் கிளம்பி அப்ராட் போயிடுறதா, இவன் ஒரு ஆளுன்னு இவனை நம்பி நீ எப்படி அப்ராட் போகிற அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வந்து திட்டிகிட்டு இருப்பார். அதோடு வந்துட்டு ஹீரோயின் அப்ராட் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா அவர் தான் லவ் பண்ணுறாரு ஹீரோயினை, அதனால் வந்துட்டு போகாத அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக நம்ம ஹீரோ சொல்லுவார். நம்ம ஹீரோயினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்ல வர்றது புரியும், பட் வந்து ஹீரோ வந்து டேரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறார் இல்லையா, இது மாதிரி நான் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நீ சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதாவது டேரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் நம்ம ஹீரோ எங்கேருந்து பூசி முழுகி சொல்லவே மாட்டார் கடைசி வரைக்குமே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ என்ன சொல்ல வராரு அப்படின்றது வந்து புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு இல்லையா, ஹீரோயினுக்குமே வந்து ஹீரோவை பிடிக்கும், பட் ரெண்டு பேருமே டேரெக்டாக சொல்லிக்கல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்ல, ஸ்கூல் படிக்கிற மாதிரி அப்போது இருந்த மாதிரிலாம் இல்லை, ஹீரோவுக்கும் எனக்கும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதோட வந்துட்டு ஒரு குரூப் மீட்டிங் மாதிரி கூப்பிட்ருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினும் கிளம்பி போயிட்டுருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன குரூப் மீட்டிங்னா, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோயின், ஹீரோ எல்லோரும் உட்காந்து பேசலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்ருப்பாங்க. பட் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோவுக்கு வந்து கால் பண்ணி, இது மாதிரி என்னால் வந்து வர முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ஹீரோயின் வரல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சரி கிடைச்சது சான்ஸு, இன்றைக்கி ஹீரோயினோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுதான் ஹீரோயினோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிளான் பண்ணிகிட்டு இருப்பார். சில பேர் வரணும் வந்துட்டு கால் பண்ணுவாங்க, பட் ஹீரோ வந்து வேணான்றுவார். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து ஹீரோ பார்த்துட்ருப்பார். நம்ம ஹீரோயின் வந்த உடனே எங்கே மற்றவங்களெல்லாம் காணோம், நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு, அம்மா நம்ம மட்டும்தான் இருக்கோம், உனக்கு வந்து சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா நீ வந்து இங்கிட்டு கிளம்பலாம், அவங்களால வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, பரவாயில்ல நான் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன், கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஐடியாவே வந்துட்டு இருக்காது. ரெண்டு பேர் வந்துட்டு சரி நம்ம வந்து நமக்கு ஒர்க் இருக்குல்ல, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் வந்து என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பக்கம் அவரோட வேலையை பார்க்க, நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட வேலையை வந்து பார்த்துட்ருப்பாங்க. பட் இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணி ஆகிடும். நம்ம ஹீரோ வந்துட்டு 12 மணி ஆனவுடனே தூங்கிடுவார்.
நல்லா படுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தூங்கிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் மட்டும் முழிச்சிருப்பாங்க. அவங்களோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரேன்னு தானே சொன்னோம், ஆனால் ஏன் வேணான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடும் வந்து, அதாவது நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க, பட் ஹீரோ தான் வந்துட்டு நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வர வேணான்னு சொல்லியிருக்கான் அப்படின்றது வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மேக்கப் எதுக்குன்னா நம்ம ஹீரோ வந்து எழுப்ப போகிறாங்க, அவங்க கண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அழகாக தெரியணுமா, அதுக்காக. எதுக்கு இந்த மேக்கப்னு எனக்கு புரியவே இல்லை. சரி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் மேக்கப் போட்டு நம்ம ஹீரோவை வந்து எழுப்புவாங்க. எழுப்பிட்டதுக்கப்புறம் ஹீரோ எந்திரிச்சிருவார். இந்த அழகான பொண்ணுக்கு வந்து போகிறதுக்கு இப்போதைக்கு வழி இல்லை, நான் இங்கே தான் இருந்தாகணும், என்னை எப்படி பார்த்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவோட சட்டையெல்லாம் பிடிச்சி உழுக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்ம 2 பேரும் வந்து ஏன் படம் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் படம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் பாஸ் ஆகும்ல அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ ஒரு ஐடியா கொடுப்பாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா படம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து மேக்ஸிமம் படத்தையே பார்க்க மாட்டார், ஹீரோயின் தான் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆனதுனால 2 பேரும் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் வந்து லைட்டாக எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோயினோட ஃபோட்டோலாம் வந்து ஹீரோட லேப்டாப்பில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே கண்ணை முழிச்சு பார்ப்பாரு. நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டில் தான் படுத்திருப்பாங்க. அவங்களும் அப்படியே லைட்டாக வந்து கண்ணை முழிச்சு பார்ப்பாங்க. 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதோட கிளைமேக்ஸ் வந்துடுச்சு. அதோட நம்ம ஹீரோயினும் வந்துட்டு சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த ட்ராமாவை வந்து முடிக்கிறாங்க. அதோட இது மட்டும் முடியல, ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ் மனசில் இருக்கிறதுல ஒரு குமுறலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்று கத்துறதோடு இந்த கிளைமேக்ஸ் முடியுது, இந்த ட்ராமாவும் முடியுது. மறக்காம இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்வி. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. பாய் கைஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோவோட வந்து உங்களை பார்க்குறேன்.